இடைத்தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. இதுல திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காரு. அதிக வாக்கு வித்தியாசத்துல இந்த முடிவுகள் இப்ப எவ்வளவு லீடிங் தனியா சார் 60,000 விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்கள் இந்தியா கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்களுக்கு மீண்டும் ஒரு சான்றிதழ் வழங்கியிருக்கிறார்கள். அதுதான் 60,000 வாக்குகளுக்கு மேல் முன்னணியில் இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவருடைய நல்லாட்சியில் 3 ஆண்டுகள் செய்த ஆட்சியில 39, பாண்டிச்சேரி 1, 40 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பை அள்ளி தந்தார்கள். இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இப்பொழுது 60,000 வாக்குகளுக்கு மேல் முன்னணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அங்கே வெற்றி வாகை சூடி வருகிறார். இதுதான் நல்லாட்சிக்கு கொடுக்கின்ற தொடர்ச்சியான சான்றிதழ். இதை நாங்கள் மனமாற விக்கிரவாண்டி தொகுதியுடைய வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு நன்றியை காணிக்கையாக செலுத்துகிறோம். வெற்றி பெறவிருக்கின்ற வேட்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரே ஒரு அறிவிப்பு செய்தார். அங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் அவர் வர வேண்டாம், அவர் அங்கிருந்தே பேசினால் போதும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மீது மிகப்பெரிய நம்பிக்கையை தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது இந்த தேர்தல் முடிவு காட்டுகிறது. இந்த அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிகார பணமும் பணபலமும் வெற்றி பெற்றிருக்கிறதுன்னு அதிமுக சொல்லியிருக்கு. இது முழுக்க முழுக்க உண்மை இல்லை, உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டு. அப்படி என்றால் இப்பொழுது உத்தரகாண்டில ஆட்சி யாருடைய ஆட்சி? பிஜேபி ஆட்சி. மத்திய பிரதேசல யாருடைய ஆட்சி? பிஜேபி ஆட்சி. அந்த இடத்துல காங்கிரஸ் பேரியக்கம் முன்னிலையில் இருக்கிறது. அப்ப அங்க இருக்கிற பணபலம், அங்க இருக்கிற அதிகார பலம், அங்க இருக்கிற செல்வாக்கு என்ன ஆனது என்ற கேள்வி எழுகிறது இல்லையா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை 3 ஆண்டுகளுடைய ஒரு நல்லாட்சிக்கு கொடுக்கின்ற இந்த நற்சான்றிதழை தான் நம்ம பார்க்க வேண்டும். தேசிய அளவில் 13 தொகுதிகளில் தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. இதுல 11 இடங்கள்ல இந்தியா கூட்டணி முன்னிலை வைக்கிறது. இந்தியா மக்கள் அனைவரும் இந்தியா கூட்டணி மக்கள் சாய்ந்திருக்கிறார்கள். கடந்த கால 10 ஆண்டுகள் ஒரு பாசிச ஆட்சி, மிரட்டுவது, சிபிஐ, இடி, ஐடி ரைடு விடுவது, யாரும் குறிப்பாக விளிம்பு நிலை மக்கள், சிறுபான்மை மக்கள், சீக்கியர்கள், பார்சிகள், பௌத்தர்கள், இந்துக்கள் இவர்களை எல்லாம் சிறுமைப்படுத்துவது, அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை சொல்வது, ஒரு வெறுப்பு அரசியலை செய்து வருகிறார்கள். இந்த தேசத்து மக்கள் அதையெல்லாம் அனுமதிக்க மாட்டார்கள் என்று நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். அதனுடைய முற்றுப்புள்ளி தான் இப்பொழுது 13 இடைத்தேர்தலில் 11 இடங்கள் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கான முன்னணியில் இருக்கிறார்கள். அதே போல அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் கூறுறப்போ இது ஒரு பொது தேர்தலுக்கான முன்னோட்டமா பார்க்க முடியாது, அப்படி பார்த்தா 2024 இந்த ஆட்சி பலம் இழக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2024 பொது தேர்தலில் தான் பெருவாரியான வெற்றியை மக்கள் கொடுத்திருக்கிறாங்களே. 39 தமிழ்நாட்டிலும் 3 பாண்டிச்சேரி 40 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அது பொது தேர்தல் தானே. அதேபடி 26 பொது தேர்தலிலும் காங்கிரஸ், திமுக, இந்தியா கூட்டணி பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை கடந்த தேர்தலை விட பெற இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் காரணம் ஆட்சியுடைய அர்ப்பணிப்பு, நல்லாட்சி, திட்டங்கள். திட்டம் தீட்டினால் போதாது, நிதி ஒதுக்கினால் போதாது, ஆய்வு செய்ய வேண்டும். உண்மையிலே அங்கே பணிகள் நடக்கிறதா, அது மக்களுக்கு சென்றடைகிறதா என்றதை கண்காணிக்க வேண்டும். இப்படி அர்ப்பணிப்போடு செய்ததால் தான் தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் வெற்றி வாய்ப்பை தொடர்ந்து கொடுத்து வருகிறார். பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட எல்லாருமே விக்கிரவாண்டியில பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனாலும் பாமக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? புறக்கணிக்கப்பட்ட கூட்டணியாகத்தான் அந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. காவிரி விவகாரத்துல அதாவது அண்ணாமலை கூறுனதுதான், என்னுடைய உருவ பொம்மையை காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, ஆனா பெங்களூரு சென்று சித்தராமையை சந்தித்து ஏன் தண்ணி கேட்கல, இதுல ஏன் மௌனம் காக்குறாங்க அப்படிங்கிற. சித்தாராமையாவுடைய அரசியல் வேறு, காவிரி பிரச்சனை வேறு. இவர் செய்யற வெறுப்பு அரசியல், பாசிச அரசியல் என்பது வேறு. தனிநபர் தாக்குதல் சித்தாராமையா செய்யவில்லை. சித்தாராமையா கர்நாடக அரசு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை, காவிரி ஆணையமாகட்டும், ஒழுங்காற்றுக்குழு ஆணையமாகட்டும், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும். கொடுக்காமல் இருக்க முடியாது. தார்மீக தமிழ்நாட்டின் உரிமை, தமிழ்நாட்டு வேளாண்மை பெருங்குடி மக்களுடைய உணர்வு. அந்த எங்கு நீர் தோன்றுகிறதோ, உற்பத்தி ஆகிறதோ, ஆனால் சென்றடையும் இடத்திற்குத்தான் அதிகாரம் என்று பல தீர்ப்புகள் சொல்லி இருக்கின்றன. ஆனால் காவிரி மேலாண்மை வாரியம் தீர்ப்பு சொன்ன பிறகும்
ஒழுங்காற்று குழு தீர்ப்பு சொன்ன பிறகும் கர்நாடக அரசு அதை நடைமுறைப்படுத்தவில்லை, தண்ணீர் தருவதற்கு மறுக்கிறது என்றால் அதை யார் நடைமுறைப்படுத்தணும்? ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தணும். ஒன்றிய அரசுடைய கடமை தமிழ்நாட்டுக்கு நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்த பிறகு நீங்கள் அளிக்க வேண்டும். அங்க ஏன்னா இதை சொன்னாங்கன்னா பாஜக பலவீனமாயிட கர்நாடகாவில் அரசியல் பண்றாங்க. அப்போ எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தார்மீக உரிமையை கர்நாடக அரசு மறுக்கிறது என்றால் பெற்றுத்தரும் இடத்தில் ஒன்றிய அரசு இருக்கிறது. அதற்காக அண்ணாமலை பேச வேண்டும். நாங்கள் ஏற்கனவே கண்டனத்தை தெரிவித்திருக்கிறோம். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை கொடுக்க வேண்டிய தேவைப்பட்டால் நாங்கள் போராட்டமும் அறிவிக்க இருக்கிறோம். அண்ணாமலையுடைய பேச்சுகளை எளிதாக காங்கிரஸ் கடந்து போயிருக்கலாம். ஏன் உருவபொம்மை எரிச்சு அவருக்கு ஒரு வீண் விளம்பரம் தெரிய தர மாதிரி இருக்காதா நீங்க செய்யறது? நாங்க பேசலங்க, அவர் தான் பேசினாரு. அவர் தான் நிறைய பேசியிருக்கிறாரு, உண்மைக்கு புறம்பானதை பேசியிருக்காரு. பேசந்தியே திரும்ப திரும்ப நான் அப்படித்தான் பேசுவேன்றாரு. ஆயிரம் ஆண்டுகளாக குறிப்பாக தமிழின மக்களை என்ன செஞ்சாங்க? கழிவில் ஏற்றினார்கள், சாணப்பால் கொடுத்தார்கள். இங்க நடக்கக்கூடாதுன்னாங்க, அங்க போகக்கூடாதுன்னாங்க. பல கொடுமைகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக நடந்தது. ஜவஹர்லால் நேரு அவர்களும் மகாத்மா காந்தி அவர்களும் சேர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு பாபா சாஹேப் அம்பேத்கரும் ஒப்படைத்தார்கள். வலிமையான அரசியலமைப்பு சட்டம். ஆனா அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் பொது வெளியில அப்படிலாம் நாங்க பேசியிருக்கிறோமா? இப்ப கர்நாடகாவில் எங்களுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க என்னென்ன நடந்திருக்குன்னு. நாங்க அவரை பத்தி தனிமையில பேசியிருக்கோமா, உரிமையில பேசியிருக்கோமா? ஏன் பேசுறாரு அவரு? இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை அவர் பேசும்பொழுது தான் வெளிநாடுக்கு தப்பிக்க முயற்சி நான் கோவப்பட்டேன். இந்திரா காந்தி அம்மா யாரு, நீ யாரு? அதை கேட்கணுமா கேட்கக்கூடாதா? இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி பேசுவதற்கு யாரா தகுதி இருக்கா? எங்க தலைவர் ராஜீவ் காந்தி விமானத்தில் தப்பியோட முயற்சி செய்தார் அப்படின்னு சொல்லலாமா? அப்ப நாங்க அப்படியா சார் சொன்னீங்களா சார் அமைதி காக்கணுமா? எங்களுக்கும் உணர்ச்சி இருக்குல்ல. நாங்க இது வரைக்கும் அமித்ஷா வழக்கை பத்தி எங்கன்னா பேசியிருக்கிறோமா? கோட்சே வழக்கை பத்தி எங்கன்னா பேசியிருக்கோமா தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி? சொல்லுங்க. கோபால் கோட்சே பத்தி பேசியிருக்கிறோமா? சவார்கரை பத்தி பேசியிருக்கிறோமா? எதற்காக இதை பேசுகிற வன்மம் என்ன? எவ்வளவு நாள் பேசுவீங்க நீங்க? என்னைக்காவது ஒரு நாள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இதெல்லாம் பதில் சொல்லணும். மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் குறித்து சீமானுடைய கருத்து எப்படி? வன்மையாக கண்டிக்கிறோம். நீத்தார் பெருமைன்னு சொல்லுவாங்க. தமிழரின் பெருமை நீத்தார் பெருமை. திருவள்ளுவர் திருக்குறளையும் செஞ்சிருக்கார். ஒருவர் இறந்து விட்டால் அவர் எப்படி நாம் பேச வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும். நீத்தார் பெருமை தெரியாதவர்கள்லாம் தமிழர்களா எப்படி இருக்க முடியும்? ரைட்.